எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னதுன்னா, எஸ்கே ஃபேன்ஸ் ஒருத்தர் கீழே கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நம்ம இந்த ட்விட்டரில் எப்படி ப்ரோ நம்மளும் ட்ரெண்டிங்கில் ஹேஷ்டேகில் கலந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவருக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோக்குள்ளார நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி நீங்கள் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் உங்களோட ஃபோனில் ட்விட்டர் ஆப் ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ண பிறகு உங்களோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னதுன்னா, ட்விட்டரில் ட்ரெண்ட் ஹேஷ்டேக் அப்படிங்கிறது நம்ம மட்டுமே கிரெடிட் பண்ணுறது இல்லை. இதுக்கு எஸ்கே ஃபேன்ஸாவது பெரிய பெரிய ஐடியெல்லாம் இருப்பாங்க. பெரிய பெரிய ஐடியோட பேரெல்லாம் கேட்டிங்கன்னா எஸ்கே ட்ரெண்ட், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் 24x7 லைவ், இந்த மாதிரி நிறையா ஐடியெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதில் எப்படி ட்வீட் போடுறது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்குவோம். இப்போ நீங்கள் அந்த பெரிய பெரிய ஐடியெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எப்போ இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு ஹேஷ்டேக்கை வெளியிடுவாங்க. அந்த ஒரு ஹேஷ்டேக்குள்ளே நம்ம போய் ட்வீட் பண்ணணும். இப்போ ஒரு சாம்பிளுக்கு டாக்டர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை அங்கே வெளியிடுறாங்க. இப்போ நான் டாக்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி அதுக்கு உள்ளார போகும். இதுக்குள்ளார போனோடனே இதில் எல்லாருமே ட்வீட் போட்டிருப்பாங்க. இப்போ கூட 19 ஹவர்ஸுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, 22 ஹவர்ஸுமாக நிறைய பேர் நிறைய ட்வீட் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதில் நம்ம இங்கே ஒரு கிரெடிட் பட்டன் அப்படிங்கிற மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இந்த ஒரு ஹேஷ்டேக் உங்களுக்கு இங்கேயே வந்துடும். இதில் நீங்கள் ஃபோட்டோ பண்ணணுமா இல்லைனா ஏதாவது டெக்ஸ்ட் மூலிமா தெரிவிக்கணுமா அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ நீங்கள் அப்லோடு பண்ணோம்னா இங்கே சைடில் ஒரு பட்டன் இருக்கும் ஃபோட்டோ மாதிரி, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இந்த ஃபோட்டோவை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ட்வீட் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் போட்டிங்க. இதுக்கப்புறமா இந்த ஒரு ட்வீட் உங்களுக்கு இதில் போய் சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னமும் ட்வீட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கமாண்டு பக்கத்தில் ரீட்வீட் பட்டன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் அதிக ட்வீட் போட்டு சிவகார்த்திகேயன் அண்ணாவோட ஹேஷ்டேக்கை நீங்கள் ட்ரெண்டிங்கில் கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி ஹேஷ்டேக்கில் கலந்துக்கணும்னா எங்களுடைய பேஜு நீங்கள் இந்த சர்ச் ஆப்ஷனில் போய் "24am சேனல்னு தேடினீங்கனாலே உங்களுக்கு இங்கே வந்துடும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். நாங்களுமே இதில் எஸ்கே அண்ணாவோட நிறைய அப்டேட்டை இப்போது போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் எஸ்கே அண்ணா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அனைத்து வீடியோஸும் முன்னாடியாக வந்துக்கிட்டே இருக்கும்.